जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद प्रभु करणम, जय श्रीला रूप रघुनाथ करणम, जय श्रीला पुरवादी महाराज करणम, என் குருநாத கருணம். தொடர்ந்து நம்ம சைத்தன்ய சரிதாமந்த கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியோட பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓகே, சைத்தன்ய சரிதாமிர்தா தொடர்ந்து கவனிப்போம். சைத்தன்ய சரிதாமிர்தா நம்மளுக்கு என்னது கேட்கறதுக்கு நம்மளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு வந்திருக்க அனைத்து பக்கத்துக்கும் மீண்டும் இன்னொரு வாட்டி ஹரே கிருஷ்ணா. ஓகே, அதே போல நம்ம பாத்தீங்கன்னா நம்ம மகாபூர்வ கருணையுடனும் ஸ்ரீ கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி இந்த புஸ்தகத்தை எழுதின ஆச்சாரியர் அவர்களோட கருணையுடனும் நம்ம சைத்தன்ய சரிதாமிர்தா நம்ம திரும்பியும் நம்ம தொடங்கலாம். ஓகே, சைத்தன்ய சரிதாமிர்தா ஆதிலீலா ஆதிலீலா இன்னைக்கு எத்தனாவது? ஆதிலீலா சாப்டர் 1 ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், ஆன்மீக ஆச்சாரியர்கள். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் இன்னைக்கு எத்தனாவது ஸ்லோகம் சொல்ல முடியும்? இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஸ்லோகம் எத்தனாவது ஸ்லோகம் இன்னைக்கு நம்ம ஞாபகம் இருக்கா? 38 to 43 பிரபு. யா, தேங்க்யூ மாதிரி 38 இன்னைக்கு. ஓகேவா, இன்னைக்கு நம்ம 38 38 இருந்து நம்ம 43 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஓகே, எல்லாரும் தயவு செய்து சைத்தன்ய சரிதாமிர்த புஸ்தகம் இருந்தா திறந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வேதா பேஸ் திறந்துக்கலாம். ஓகே, சைத்தன்ய சரிதாமிர்தா ஆதிலீலா சாப்டர் 1 அத்தியாயம் 1. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதம் 38, ஸ்லோக 38. பகவா, நான் டிரான்ஸ்லேஷன் தமிழ் படிச்சோன்னா இங்கிலீஷ்ல படிக்குது, நீங்க சென்ட் ஆயிருங்க. ஷஃபுல் அவங்க யாரெல்லாம் எல்லாரும் முடிஞ்சிருக்கும், எல்லாரும் படிக்கலாம். பகவான் நேரா பக்த ஜதா ஸ்ரீவாச பராதனா தாஷபார பாத பத்மே சஹஸ்ர பிரணாமஹா. மொழிபெயர்ப்பு தமிழ்ல, ஸ்ரீவாசு தாக்கூரரை பிரதானமாக கொண்ட பகவான் எண்ணற்ற பக்தர்களுடைய தாமரை திருவடிகளுக்கு நான் ஆயிரக்கணக்கான வந்தனங்களை அர்ப்பணிக்கின்றேன். இங்கிலீஷ்ல ஒரு ஆளு 38. There are innumerable devotees of the Lord, of whom Srinivasa Thakur is the foremost. I offer my respectful obeisances thousands of times onto their lotus feet. Thank you, Mataji. Slogam 39, 39. Advaita Acharya Ja Prabhu Ahamsha Avatara Tarapada Batme Kodi Pranati Amara. மொழிபெயர்ப்பு, அத்வைத ஆச்சாரியர் பகவானின் அம்ச அவதாரம் என்பதால் அவரின் தாமரை திருவடிகளுக்கு நான் கோடிக்கணக்கான வந்தனைகளை அர்ப்பணிக்கின்றேன். Advaita Acharya is the Lord, Harsha incarnation. சவுண்ட் ரொம்ப குறைவா இருக்கு. ஹரேஷ்ணா படிங்க மாதிரி. Advaita Acharya is the Lord's partial incarnation, and therefore I offer my obeisances millions of times at his lotus feet. Hare Krishna. Okay, thank you, Madhavi. Sloga 40. Nityanandaraya Prabhu Swarupa Prakasha Tarapada Patmavando ஜாரமுக்னிதாஷஹா. மொழிபெயர்ப்பு, ஸ்ரீல நித்யானந்தராமர் பகவானின் ஸ்வரூப பிரகாசமாவார். நான் அவருடைய சீடர் என்பதால் அவர் தாமரை திருவடைகளையும் வந்தனை செய்கிறேன். தேவராயணி காதை மாதாஜி படிங்க. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சவுண்ட் கேட்கல மாதாஜி.
சவுண்ட் கேக்குது என்னன்னு தெரியலையே. சவுண்ட் கேட்கல மதுஜி. மதுஜி ஸ்னேகா மதுஜி நீங்க படிங்க. உங்க ஸ்பீக்கர் சவுண்ட் வழங்க பாக்குறேன். Srila Nityananda Rama is the plenary manifestation of the Lord, and I have been initiated by him. I therefore offer my respectful obeisances unto his lotus feet. தேங்க்யூ மதுஜி. நான் என்னோட ஸ்பீக்கர் மைக் மது சேவராணி மதுஜி உங்க ஸ்பீக்கர் என்னன்னு தெரியல, நீங்க பேசுறது வழங்க மாட்டேது மதுஜி. அதை செக் பண்ணி பாருங்க. 41 41 கதாதர பண்டிதாதி பிரபுரா நிஜ சக்தி காஷபார சரணே சரணே மோரா சஹஸ்ர பிரணாதி. ஓகே, 41 மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ கதாதர பிரபுவை முதன்மையாக கொண்ட பகவானின் அந்தரங்க சக்திகளுக்கு நான் எனது பணிவான வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். இங்கிலீஷ்ல சிவராணி மாதாஜி ட்ரை பண்றீங்களா? வேற ஆள் ட்ரை பண்றீங்களா யாராச்சும்? I offer my respectful obeisances unto the internal potencies of the Lord, of whom Sri Gadahara Prabhu is the foremost. Thank you, ma'am. Sloka 42, 42. Sri Krishna Chaitanya Prabhu Swayam Bhagavan Kahara Padara Vinda Ananda Pranamaha. பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் முழு முதற் கடவுள் என்பதால் நான் அவர் தாமர திருவடிகளை சாஷ்டாங்கமாக பலமுறை நமஸ்கரிக்கின்றேன். எஸ், இங்கிலீஷ்ல யாராச்சும் ட்ரை பண்ணலாம். நீங்க யாராச்சும் ஒரு ஆள் படிங்க. Hare Krishna Prabhu. Hare Krishna படிங்க. Lord Sri Krishna Chaitanya Mahaprabhu is the personality of Godhead himself, and therefore I offer innumerable processions at his lotus feet. Hare Krishna. Hare Krishna. Thank you, Mother. Sloka 43, 43. Sravane Prabhure Kariya Namaskara Ye Isaya Deho ஐசே கரியே விசாரா. மொழிபெயர்ப்பு. பகவானையும் அவரது சகாக்களையும் நமஸ்கரித்த பின்னர் தற்போது இந்த 6 பிரிவுகளையும் எடுத்துரைக்க நான் முயல்கிறேன். எஸ், இங்கிலீஷ்ல நாகேஷ் பிரபு மைக் வந்திருக்கு, படிக்கிறீங்களா? சரி, நதிய மாதிரி படிங்க. மைக்கு வந்திருக்கீங்க மதி. நந்தினி மதி படிங்க. Hare Krishna. படிங்க மதி படிங்க. Having offered obeisances unto the Lord and all his associations, I shall now try to explain these 6 diversities in one. Hare Krishna. Hare Krishna. Thank you, Mataji. Okay, Shri Bhakti Vedanta Swami Shri Apurvapadi Maharaj Parlorukke Jai. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கலங்கமற்ற பக்தர்கள் எண்ணற்றவர்கள். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் கலங்கமற்ற பக்தர்கள் எண்ணற்றவர்கள். அவர்கள் அனைவரும் அவரை சூழ்ந்து நிற்கும் சகாக்களாக கருதப்படுகின்றனர். கிருஷ்ணரை அவரது பக்தர்களுடன் இணைந்து வழிபட வேண்டும். எனவே இந்த வேறுபட்ட பிரிவுகள் பூரண உண்மையை அணுகுவதற்கான நித்திய உபகரணங்களாவர். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இந்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா சில கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவர் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு 38, 39, 1, 2, 3, 4, 5, 6 ஸ்லோகம் பார்த்துருக்கோம் இன்னைக்கு. ஓகேவா? பூர்வபாதம் பாத்தீங்கன்னா 43ல ஒரு ஸ்மால் பர்பட் கொடுத்திருக்காரு, பொருள் கொடுத்திருக்காரு. அப்ப அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிருக்கோம் இன்னைக்கு. அப்ப அடுத்த வாரத்துல நம்ம 44 ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப இதுல என்ன சொல்றாருன்னா கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீபாஸ் தாக்கூருக்கு நமஸ்காரம் கொடுக்குறாரு. ஸ்ரீபாஸ் தாக்கூர் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பஞ்ச தத்துவம் இருக்காங்களா, 5 பேர் இருக்கிறாங்களா, அதுல கடைசியா உள்ளவர், அவருக்கு நமஸ்காரம் பண்றாரு. அப்புறம்
பஞ்சதத்துவத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்றாரு. அத்வைத ஆச்சாரியருக்கு நமஸ்காரம் பண்றாரு. பிறகு 40ல வந்து பாத்தீங்கன்னா நித்யானந்த பிரபுக்கு அவரோட நமஸ்காரங்கள் பண்றாரு. பிறகு 41ல வந்து பாத்தீங்கன்னா கதாதர பிரபுக்கு நமஸ்காரம் பண்றாரு. பிறகு 42ல பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபுக்கு நமஸ்காரங்கள் பண்றாரு. அப்ப 43ல அவர் என்ன சொல்றாருன்னா, பகவானையும் அவரது சகாக்களையும் நமஸ்கரித்த பின்னர் தற்போது இந்த 6 பிரிவுகளையும் எடுத்துரைக்க நான் விரும்புகிறேன் சொல்லியிருக்காரு. அப்ப பிரபு என்ன சொல்லியிருக்காருன்னா, பகவானையும் அவர் எப்படி வழிபடணும்னா அவர் பக்தர்களோடு சேர்த்து வச்சுதான் நம்ம வழிபடணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா பஞ்சதத்துவம் வந்து நம்ம வந்து அவங்க எப்படி எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்னா, அவங்க இப்ப நம்ம சாண்டிங் பண்ண போறோம்னா அவங்களோட கருணை இல்லாம நம்ம சாண்டிங் பண்ண முடியாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா குருபதர் இங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, புருஷோத்தமான முழு முதற் கடவுளின் களங்கமற்ற பக்தர்கள், எண்ணற்றவர்கள், பகவானுடைய பியோர் டிவோட்டி, தூய்மையான பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அன்நிபுரபிள். அப்ப அவர்கள் அனைவரும் அவரை பக்தர்கள், அவரை சூழ்ந்து நிற்கும் சகாக்களாக கருதப்படுகின்றன. பகவானுடைய சேர்த்தே பகவானுடைய பக்தர்கள் அவரை சுத்தி தான் இருப்பாங்க. எப்பவுமே பகவான் ஒன்று தனியா அலோனா இருக்க மாட்டாரு. அவர் பக்தர்கள் எப்பவுமே இருப்பாங்க. ஓகேவா? அப்ப கிருஷ்ணரை அவரது பக்தருடன் இணைந்து வழிபட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்ட்ஸ் வந்து என்னதுன்னா, பகவானை அவரோட பக்தர்களோட சேர்த்து, அதாவது வாண்ட் டு வர்ஷிப் கிருஷ்ணா வித் டிவோட்டி, பக்தர்களோட சேர்த்து வச்சு வழிபடணும். நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்மளோட சம்பிரதாய தத்துவங்கள் என்னன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகேவா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம மத்வ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சில தமிழ்நாட்டுல சவுத் இந்தியால நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெறும் ஒத்த கிருஷ்ணர் வச்சு வழிபடுவாங்க. அந்த என்ன சொல்லுவாங்க, சில சமயத்துல லட்டு கோபால்னு சொல்லுவாங்க, இல்ல ஒரே கிருஷ்ணன் நிப்பாரு. நம்ம ஒரே ஒரு கிருஷ்ணரை வச்சு நம்ம வழங்க கூடாது. அது நம்மளோட சம்பிரதாயத்தில் நம்ம சொல்லி கொடுக்கப்படல. ஓகேவா? ஒரே ஒரு கிருஷ்ணனோட விக்கிரகங்கள் சிலைகள் இருக்கும், ஆனா நம்ம அதை வச்சு வழிபடக்கூடாது. வீட்டுல வச்சு ஒர்க்ஷிப் பண்றது அது பண்ணக்கூடாது. இங்க புரோபாத் என்ன சொல்றாங்க, ஆச்சரிய என்ன சொல்றாங்கன்னா, பகவான் என்னைக்குமே ஒர்க்ஷிப் வித் இஸ் டிவோட்டி, அவரோட பக்தர்களோட சேர்த்து வச்சு இதை வழிபடணும். அதாவது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் வந்து பாத்தீங்கன்னா சக்திமான், இஸ் த பவர். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் த ஆல் பவர். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சக்திக்கும் ஆதாரம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். இது சக்திமான். பகவான் கிட்ட வரக்கூடிய மற்றவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சக்தி. இப்ப ராதா கிருஷ்ணா, ராதா மாதவா, ராதா ராணி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சக்தி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா சக்திமான். அப்ப சக்திமான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எப்பவுமே சக்திகளோடு வச்சு ஒர்க்ஷிப் பண்ணணும். வெறும் செப்பரேட்டா வெறும் சக்திமான மட்டும் கிருஷ்ணன் மட்டும் வச்சு வழிபடக்கூடாது. நம்ம அப்படி வழிபட்டுமே ஆனால் அது வந்து நம்ம சம்பிரதாயத்துல நம்ம ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு அங்கீகரிக்கப்படல. நீங்க எங்கேயாச்சும் புரோபாதர் எங்கேயாச்சும் வந்து வெறும் ஒத்த கிருஷ்ணர் வந்து எங்கேயாச்சும் டெம்பிள்ல ஒர்க்ஷிப் பண்றதை பாத்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. என்னைக்குமே ராதா கிருஷ்ணா, இல்ல கிருஷ்ணன் பலராமர், இல்ல நித்தாய் கௌரங்கா, அந்த மாதிரிதான். ஆனா கௌரங்க மகாபிரபு மட்டும் தனியா வச்சு வழிபடுவாங்க. ஏன்னா அது உள்ளுக்குள்ள சைத்தன்ய மகாபிரபு, கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபுவாக இந்த கலியுகத்துல வராரு. ஓகேவா? அப்ப கிருஷ்ணர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து வந்து இதுக்கு முன்ன இருந்த யுகத்துல, துவாபர யுகத்துல அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப அதை பிராக்டிக்கலா செஞ்சு காட்டுறதுக்காக தான் கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவா இந்த பூமிக்கு வராரு. ஆனா வரும்போது அவர் கிருஷ்ணர் என்ன பண்றாரு, ராதாராணி மூடு எடுத்து வர்றாரு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு உள்ளுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சக்தி ரெண்டு பேர் இருக்கனால அவர் ஒத்தையா வழிபடலாம், அது தவறு இல்லை. ஆனா கிருஷ்ணர் ஒத்தையா வழிபடக்கூடாது. அது மட்டும் இல்லாம சைத்தன்ய மகாபிரபு மட்டும் பாத்தீங்கன்னா அவரும் பாத்தீங்கன்னா கௌரவ பக்த விருந்தா, மகாபிரபுவையும் நம்ம பக்தரோட சேர்த்து வச்சு நம்ம ஒர்க்ஷிப் பண்ணணும் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா. ஓகேவா? அப்ப இங்க வந்து முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் கலங்கமற்ற பக்தர்கள், பர்பல்ல சொல்றா பாருங்க, கலங்கமான பக்தர்கள் எண்ணற்றவர்கள் ஆவார். பகவானோட பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அதுல என்ன ஆகுதுன்னா சோ மச் டிவோட் இருக்காங்க. அப்ப அந்த பக்தர்கள் வந்து யாரு, இந்த நம்மளும் தூய்மையான பக்தரா மாறணும்னா நம்ம வந்து என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப மகாபிரபு பாத்தீங்கன்னா அவருக்கு பல பேர்கள் இருக்கு. கௌரங்க மகாபிரபு, நிம்மாய், இந்த மாதிரி பல பேர்கள் இருக்கு. ஆனா அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் சைத்தன்ய மகாபிரபுவோடைய தூய்மையான பக்தர்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்க. இப்ப கிருஷ்ணரோட பக்தர்களை வந்து கிருஷ்ண பக்தர்கள் சொல்லுவாங்க. ஓகே, இல்லைன்னா கிருஷ்ண சகான்னு சொல்லுவாங்க. ஆனா சைத்தன்ய மகாபிரபுவும் கிருஷ்ணர் தான். ஆனா சைத்தன்ய மகாபிரபுவோடைய வழியை ஃபாலோ பண்றவங்க, இல்ல சைத்தன்ய மகாபிரபு தூய்மை பக்தர்களை
என்னன்னு சொல்லுவாங்க. ஒரு டெக்னிக்கலா ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ட்ஸ் இருக்கு. யாராச்சும் ட்ரை பண்றீங்களா? ஏன்னா சில வேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் ஸ்பிரிச்சுவல்ல சில விஷயங்கள் நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதுல நம்ம சம் டேஸ்ட் கிடைக்கும். யாரா ட்ரை பண்றீங்களா? சைத்தன்ய மகாபிரபுவோட பக்தர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பேர் இருக்கு. எனிவான்? ஹரே கிருஷ்ணா, கிளாஸ்ல இருக்கீங்களா? எனிவான் வாண்ட் டு ட்ரை? சைத்தன்ய மகாபிரபு பக்தர்களை ஸ்பெஷலா ஒரு பேர் வச்சு சொல்லுவாங்க. என்னது அது? Hare Krishna Prabhu. Hare Krishna Vaishnava Mother. Prabhu. Vaishnava Prabhu. நல்ல ட்ரை மாதிரி. ஆனா அது இல்ல மாதாஜி, அது ஜெனரலா வைஷ்ணவ சொல்லுவாங்க மாதாஜி. வெரி குட் மாதாஜி. நிர்மலா மாதாஜி. Okay. தேங்க்யூ. சொல்லுங்க மாதாஜி. Hare Krishna Prabhu. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Sagakal. சகாக்கள் ஓகேமா, அதுவும் வந்து பொதுவாக சொல்லுவாங்க. சகாக்கள்லாம் பக்தர்கள் சொல்லுவாங்க. வெரி குட் ட்ரை மாதாஜி, வெரி குட் ட்ரை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா கௌரங்க மகாபிரபுடைய வழியை ஃபாலோ பண்ற மகாபிரபுடைய தூய பக்தர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, கௌர பிரிய ஜனா. கௌர பிரிய ஜனா. கௌரனா கௌரங்க மகாபிரபு, பிரியனா அவருக்கு பிடிச்சமான, அவருக்கு வந்து லவ் கொடுக்கக்கூடிய. கௌர பிரிய ஜனா. ஜனானா ஆனது ஜனங்கள், பக்தர்கள், வைஷ்ணவர்கள் சொல்லி அர்த்தம். அதனால கௌர பிரிய ஜனா இந்த வேர்ட்ஸ் நீங்க உங்க நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. கௌர பிரிய ஜனா பர்டிகுலரா மகாபிரபு சொன்னதை ஃபாலோ பண்றவங்க, சைத்தன்ய மகாபிரபு வழியை பின்பற்றவங்க. இப்ப நம்ம ஸ்ரீல பிரபுபாத் வந்து பாத்தீங்கன்னா இது ஆச்சாரியார் எல்லாம் ஓகே, ஆனா அவரும் கௌர பிரிய ஜனா, சைத்தன்ய மகாபிரபு வழியை பின்பற்றினவர். அப்ப சைத்தன்ய மகாபிரபு வழியை பின்பற்றி வரக்கூடிய நம்ம சம்பிரதாயம் நிறைய நம்ம பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே அந்த சம்பிரதாயத்துடைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 சம்பிரதாயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கலியுகத்துல ஆத்தோரைஸ் அங்கீகரிக்கப்பட்டது 4 சம்பிரதாயம் தான். இந்த 4 சம்பிரதாயம் மூலியமாக தான் நம்ம கடவுள்கிட்ட போய் அடைய முடியும். 4 சம்பிரதாயம் மூலியமாக தான் பகவான் கிட்ட போக முடியும். அது என்னன்னா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். அதோட ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ராமானுஜ ஆச்சாரியார். நீங்க தமிழ்நாடுலாம் பாத்துக்கலாம், அவங்க வெள்ளத்திலக்கு போட்டிருப்பாங்க, நடுவில் வந்து சோப்பு திலக்கு போட்டிருப்பாங்க. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா என்னது குமார சம்பிரதாயம். குமார சம்பிரதாயம்னா பிரம்மதேவருடைய குழந்தைகள் 4 பேர் இருக்காங்க. சனந்தன், சனாகன், சனந்தன, சனாகுமாரன். இந்த மாதிரி 4 குமாரர்களுக்கு அவங்க மூலியமா வரக்கூடிய சம்பிரதாயம். அதோட ஆச்சாரியம் வந்து பாத்தீங்கன்னா நிம்பாக ஆச்சாரியார். அப்புறம் சிவபெருமான் மூலியமா வரக்கூடிய சம்பிரதாயம் ருத்ர சம்பிரதாயம். அதோட ஆச்சாரியம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சுவாமி. அடுத்து 4வது பாத்தீங்கன்னா பிரம்ம சம்பிரதாயம். அதான் நம்மளோட சம்பிரதாயம். இப்ப இந்த பிரம்ம மூலியமா வரக்கூடிய சம்பிரதாயம், அதோட ஆச்சாரியம் பாத்தீங்கன்னா ஸ்ரீல மத்வாச்சாரியார். அப்ப நம்ம இந்த வழியை பின்பற்றிட்டு வரோம். நம்மளுக்கு அப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி நம்ம ஃபாலோ பண்றோமே ஆனால் நம்ம வந்து இந்த எந்த சம்பிரதாயம், இந்த சொசைட்டியோட பேரு வந்து என்ன, அது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல நம்மளுடைய கோத்திரம்னா வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ். இப்போ அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சம்பிரதாயத்தோட அட்ரஸ் பிரம்ம மற்றும் கௌரி சம்பிரதாயம். ஓகேவா? அதே போல கோத்திரம்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த என்ன சொல்றது, இது வந்து இந்த சிஸ்டம், இந்த கிருஷ்ண பக்தி வந்து அதோட கோத்திரம் என்ன சொல்லுவாங்க. கோத்திரம் எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல, நான் அடுத்த வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்ப கோத்திரம் என்னது, அதோட ஐடென்டிட்டி அடையாளம் வந்து என்னதுன்னா நம்ம அச்சுதா கோத்திரம். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அச்சுதா கோத்திரம். அப்ப அச்சுதா கோத்திரம் நம்ம. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு சொசைட்டி, ஒரு ஆன்மீக சொசைட்டினா இந்த பேர்லாம் நம்மளுக்கு தெரியணும். திடீர்னு வந்து ஒரு ஆன்மீக சொசைட்டி, ஒரு ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி சொல்றாங்க, அவங்களுக்கு பேர் இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி கொஸ்டின் மார்க். ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணணும். சம்பிரதாயனா வந்து என்னன்னா பிரிக்கணும். சம்பரடானா வந்து என்ன அர்த்தம்னா மேலே இருந்து கீழே பாஸ் பண்றது, கொடுக்கறது, அதான் சம்பரதா. அப்ப சம்பிரதாயம்னா என்ன அர்த்தம்னா மேல உள்ள விஷயங்கள், அதாவது நம்மளுக்கு முந்திய உள்ள ஆச்சாரியர்கள், வைஷ்ணவர்கள், அதாவது தொன்று தொட்டு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைனஸ்டியா, ஒரு பரம்பரையாக நம்மளுக்கு வந்து உண்மையான விஷயத்த நம்மள வந்து கொடுத்துக்கிட்டு வராங்க. அதுக்கு பிறகு சம்பரடா, அதனால சம்பிரதாயம் அப்படின்னு சொல்றது. இதான் அதோட மீனிங். அதாவது பாஸ் டவுன் பண்றது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்து மேல ஒரு 7 பசங்க ஏறிட்டாங்க. அதாவது வந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் மேல வந்து மாங்காய் பறிக்கிறாங்க வச்சுங்களேன். அந்த மாங்காய் பறிச்சோன்னா அவர் மேல உள்ளவருக்கு கீழே கொடுப்பாரு, அவர் 2வது 3வது கொடுப்பாரு, அப்புறம் கிடைச்ச கிரவுண்டில் உள்ளுக்கு வரும். அப்ப அந்த பழம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாங்காய் வந்து அது மாறுறது கிடையாது,
அது வந்து அது பச்சை கலர் மேங்கோ கீழே வரும்போது எல்லோவா கிரீனா ரெட் கலர்ல மாற கிடையாது. அந்த பச்சை கலர் மேங்கோ கீழே வரும்போது பச்சை கலர் தான் இருக்கு, அது மாறது கிடையாது. அதே போல உண்மையான விஷயத்த பகவான் கிட்ட இருந்து பரம்பரையா அப்படியே பாஸ்ட் ஆன் பண்ணி அதை வந்து இப்போ உள்ள கரண்ட் ஜெனரேஷனுக்கு இப்போ காலத்துக்கு கொண்டு வருதா இஸ் அ பரம்பரா சிஸ்டம். இதான் பரம்பரா சிஸ்டம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னைக்குமே வந்து ஒரு விஷயம் செய்யும் போது அந்த பரம்பரா இருக்கக்கூடிய அந்த டிசிப்ளின் சக்சஷன் சொல்லுவாங்க, அந்த போனாஃபைட் டிசிப்ளின் சக்சஷன் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக பரம்பரையில் உள்ளவங்க எல்லாருக்கும் நம்ம நமஸ்காரம் பண்ணணும். அதனாலதான் எல்லாருக்கும் வைஷ்ணவர்களுக்கும் பக்தர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். அதனால நம்ம மங்களாச்சரணம் நம்ம படிக்கிறோம். ஏன்னா அவங்களோட கருணைகள் அவங்களோட ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்ம பகவானை வந்து அப்ரோச் பண்ண முடியாது. பகவான் நம்ம பேச்ச கேட்க மாட்டாரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த தகுதியும் கிடையாது பகவானு கிட்ட வழிபடுறதுக்கு. நம்ம முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசு எல்லாம் வந்து குப்பை மாதிரி சாக்கடையா இருக்கு. அப்ப நம்மளோட பிரார்த்தனைகளை நம்மளோட பிரேயர்ஸை வந்து கொண்டுட்டு போறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி பக்தர்கள் தான், அவங்க தான் அதை கொண்டுட்டு போய் சப்மிட் பண்றாங்க பகவான் கிட்ட. நம்ம பிரார்த்தனை டைரக்டா பகவான் கிட்ட போகாது. அன்லெஸ் நம்ம வந்து சுத்தமாயிட்டோம், நம்ம மனசு பியூரா இருக்குன்னா தென் பகவான் நம்ம டைரக்டா அப்ரோச் பண்ணுவாரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல் குவாலிட்டி வந்து என்னதுன்னா சரணாகதி ப்ராசஸ்குள்ள வந்தால் மட்டும்தான், ஞாபகம் வச்சுக்க, சரணாகதி ப்ராசஸ்ல வந்தால் மட்டும்தான் பகவான் நம்மளுடைய பேச்சை கேட்பாரு. அன்லெஸ் நீங்க சரணாகதி ப்ராசஸ் வரலன்னா பகவான் நம்மளை பத்தி கேட்க மாட்டாரு. அதனாலதான் வந்து நம்ம உடனே எல்லாரும் வந்து பியூரா ஆயிட முடியுது. நம்ம இப்பதான் புதுசா வந்திருக்கலாம், சில பேர் பிகினிங்ல ஸ்டார்டிங்ல இருக்கலாம், சில பேர் நடுவில் இருக்கலாம், சில பேர் வந்து ஓன் ஆஃபா இருக்கலாம். எல்லா ஸ்டேஜும் பக்தர்களும் இருப்பாங்க. அப்ப அதனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைஷ்ணவ சாது குரு அவங்களோட கருணை ரொம்ப முக்கியம். வைஷ்ணவர்கள் கருணை, பக்தர்களோட கருணை, சாதுகளோட கருணை இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பகவானோட கருணை கிடைக்காது. யஷ பிரசாதா பகவத் பிரசாதா யஷ் ஆ பிரசாதா நா கதி குது அபி. யஷ பிரசாதானா வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களோட கருணை. பக்தர்கள் பகவான் குரு திருப்தி அடைஞ்சிட்டானா யஷ பிரசாதா பகவத் பிரசாதா. குரு திருப்தி அடைஞ்சிட்டாருன்னா பகவான் திருப்தி அடைஞ்சிருவாரு. யஷ் ஆ பிரசாதானா குரு திருப்தி அடையலன்னா நான் கதி குது அப்படி. நம்மளுக்கு என்ன கதி இருக்கு? ஏன்னா குரு நம்மளோட சேவையில திருப்தி அடையல, ஆச்சரியம் நம்மளோட சேவையில திருப்தி அடையலன்னா பகவான் நம்மளோட சைடு எப்படி பார்ப்பாரு? ஏன்னா நம்மளை பகவான் கிட்ட ரெக்கமெண்ட் பண்றதே பக்தர்கள் தான், ஆச்சாரியர்கள் தான். அதனாலதான் நம்மளுக்கு என்னைக்குமே சம்பிரதாய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். சம்பிரதாயத்துல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சம்பிரதாயம் வந்து பிரம்ம மத்த கௌடி சம்பிரதாயம், ஓகேவா? ஒண்ணுன்னு இப்ப வந்து அந்த மெசேஜ பாஸ் பண்றாங்கல்ல, அது எதன் மூலியமாக, எந்த சோர்ஸ் மூலியமாக, எந்த ஒரு டூல் மூலியமாக நம்மளுக்கு வந்து மெசேஜை பாஸ் பண்ணி கொண்டு வராங்க? எப்படி வந்து ஒரு அந்த உண்மையான விஷயத்த எப்படி வந்து ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் எப்படி நம்ம கிட்ட கொண்டு வராங்க? எதன் மூலியமா கொண்டு வராங்க? யார் சொல்ல முடியும்? குரு மூலியமா பிரபு. எஸ், குரு மூலியமாக. ஆனா அது எப்படி வருது? ஒவ்வொரு தலைமுறையும் தாண்டி, ஒவ்வொரு டைனேஷன் தாண்டி எப்படி நம்ம கிட்ட வருது? புத்தகம். புஸ்தகம் சொல்லலாம். புஸ்தகம் ஒண்ணு. முக்கியமா இன்னொரு விஷயம் வந்து என்னது சொல்லுங்க, யாராச்சும் சொல்லுங்க. சாது சங்கா. ஓகே, நிர்மலா மாதாஜி சொல்லுங்க. சாஸ்திரம் வாய்ப்பு. நந்தினி மாதிரி சொல்லுங்க, உங்க கருத்து சொல்லுங்க. குரு பரம்பரா பிரபு. குரு பரம்பரை எப்படி பாஸ் டவுன் பண்றாங்க ஒவ்வொரு ஜெனரேஷனும்? By listening, Shravanam, listen to Harikatha. எல்லாம் ஓகே, வெரி குட். அது கரெக்டான பர்டிகுலரான பாயிண்ட் வந்து என்னன்னா லிசனிங் ப்ராசஸ், சிரவணம். சாது சங்கா சொன்னீங்க, கரெக்ட் தான். புக்கும் கரெக்ட் தான். ஆனா புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல அதோட இன்னும் கொஞ்சம் ஒரு படி மேலனா சிரவணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பிரம்மதேவர், நம்மளோட பிரம்மர் வந்து பாத்தீங்கன்னா 4 தலை பிரம்மா, சதுர்முக பிரம்மா, இந்த மாதிரி பல பிரம்மாக்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த கேலக்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா சதுர்முக பிரம்மா. அப்ப இந்த கேலக்சியை, இந்த பிரபஞ்சத்தை அவர் படைக்கும் போது அவர் முத பாத்தீங்கன்னா அவர் முத பிறக்கிறாரு. பிரம்மர் மட்டும் தான் அப்பா அம்மா இல்லாம பிறந்தாரு. அவர் பிறந்து பாக்குறாரு, ஃபுல்லா இருட்டா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப என்ன பண்றாரு, அவர் காதுல வந்து ஒரு சவுண்ட் வருது, எங்கேந்து வருது. அது என்னன்னா கிருஷ்ணர் வந்து அவர் வந்து ஃப்ளூட் வாசிக்கிறார். கிருஷ்ணர் கிட்ட எத்தனை ஃப்ளூட் இருக்கும்? நல்ல கேள்வி இன்னைக்கு. கிருஷ்ணர் கிட்ட எத்தனை ஃப்ளூட் இருக்கும்? அந்த எத்தனை ஃப்ளூட் இருக்கும், அப்புறம் அதோட பேர் என்னதான்? சாந்தி பூர்ணா மாதிரி சொல்லுங்க.
3 பிரபு. 3 பேர் சொல்லுங்க மாதிரி ட்ரை பண்றீங்களா? வம்சி, வம்சி, வெரி குட் மாதாஜி. மேகா, ரேணு. ரேணுவா? இல்ல மாதாஜி. மாதாஜி ரொம்ப நல்லா ட்ரை பண்ணீங்க. அடுத்து உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ஓகே, வெரி குட் மாதாஜி. வம்சி சொல்லிருக்காங்க. ஓகே, ஒன்னு அடுத்து ரெண்டாவது என்னது யார் ட்ரை பண்றீங்க? ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுதான் நீங்க நல்லா நம்ம நல்ல டேஸ்ட் கிடைக்கும் கிருஷ்ண பக்தியில நம்ம கிளாஸ் கேட்கும்போது. முரளி பிரபு. முரளி. ஓகே, வம்சி, முரளி. அப்புறம் ஒண்ணுன்னு மூணாவது என்னது யார் சொல்ல முடியும்? ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்றீங்களா? மூணாவது என்னது? யாருமே இல்லையா? வேணுவா பிரபு? வேணுவா பிரபு? வேணும். எஸ் மாதாஜி, நீங்களே சொல்லிட்டீங்க மாதாஜி மூணுத்தையும். வெரி குட் சந்திப்பு மாதாஜி. வம்சி, முரளி, வேணு, இந்த 3 வகையான புல்லாங்குழல் பகவான் இப்ப பைப்பாரு. அதான் பர்டிகுலரா ஒண்ணு ஒரு விஷயம் பைப்பாரு. சரி ஞாபகத்துக்கு இல்ல. பட் என்னன்னா, ஒரு புல்லாங்குழல் வந்து பாத்தீங்கன்னா கோவிலோட விளையாடுறதுக்கு, அவங்கள வந்து என்சாண்டிங் பண்றதுக்கு, அவங்கள வந்து கவர்றதுக்கு சைப்பாவே வரு. இன்னொன்னு சில புல்லாங்குழல் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த என்ன சொல்றது, இந்த பசுக்கள், மாடு மேய்க்க போகும்போது பைப்பாரு. இன்னொன்னு முக்கியமான புல்லாங்குழல் வந்து என்னன்னா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் இவருக்கு பச்சாரு, பிரம்மதேவருக்கு. அப்ப அவர் புல்லாங்குழல், நீ பிரம்ம சமேத புக் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், பிரம்மன் இருப்பார், மேல அந்த போஸ்டர்ல கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மெசேஜ் அப்படியே ஒரு காதல் போகும். அப்ப அவர் காதல் என்ன வழங்குதுன்னா, தபஸ் பண்ணுன்னு. ஏன் அவர் தபஸ் பண்றாரு பிரம்மதேவர். தபஸ் பண்ண என்ன நடக்குது? தென் அப்போதான் அவருக்கு எல்லா நாலேஜ் கிடைக்குது. அப்ப பிரம்மதேவருக்கு எல்லா நாலேஜ் கிடைச்சோன்னா அவர் என்ன பண்றாரு? இந்த பிரபஞ்சத்தை கிரியேட் பண்றாரு. எல்லாத்தையும் கிரியேட் பண்ண பிறகு தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அவர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் நாரதருக்கு சொல்றாரு அந்த உபதேசத்தை. தென் நாரதர் கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு? வியாசதேவர் சொல்றாரு. அப்படியே இந்த பரம்பரா சிஸ்டம் அப்படியே வந்துட்டே இருக்கு. இதுதான் வந்து சிரவணம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிரவணம். நம்மளோட பரம்பரா வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட சம்பிரதாயம், நம்ம பரம்பரா வந்து பாத்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய சம்பிரதாயம், பார்த்து தெரிஞ்சுக்கூடிய சம்பிரதாயம் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு டெக்னிக்கலா ஒரு பேர் இருக்கு. நம்ம சம்பிரதாயத்து பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரோத்த பரம்பரா. எழுதி வச்சுக்கோங்க. ஸ்ரோத்த பரம்பரா. ஸ்ரோத்தனா கேட்கிற மூலியமாக, அதாவது பை லிசனிங் மூலியமாக நாலேஜை ரிசீவ் பண்ணக்கூடிய பரம்பரா நம்ம. ஓகேவா? நம்ம வந்து கேட்கிற மூலியமாக ஞானத்தை எடுத்துக்கக்கூடிய பரம்பரா. அதனாலதான் நம்மளுக்கு வந்து கேட்கிற பழக்கம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் சிரவணம் வச்சாங்க. சிரவணம் மீன்ஸ் லிசனிங் ப்ராசஸ். லிசனிங் ப்ராசஸ் இல்லாம, கேட்கிற பழக்கம் இல்லாம நம்ம கிருஷ்ண பக்தியில வந்து நம்ம அடுத்து ஒண்ணுமே நடக்காது நம்மளுக்கு. நம்ம ஏன் தெரியுமா? நம்ம கேட்கிற பழக்கம் வந்து இல்லைன்னா, கேட்கிற பழக்கத்தை வளர்த்துக்கலன்னா, கேட்கறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா, நம்ம அடுத்த கட்டம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பக்தியில நம்ம வந்து அடுத்த கட்டம் நம்ம நகர முடியாது. கேட்கிற லிசனிங் ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க எதை அதிகமா கேட்கறீங்களோ அதுதான் உங்களுடைய மனசுல, உங்க மைண்ட்ல, உங்களுடைய புத்தியில அதுதான் ஸ்டோர் ஆகும். அப்பதான் சேஃப் ஆகும். நீங்க கேட்கலன்னா அதோடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியாது. அதோடைய சிக்னிபிகேஷன், அதோட முக்கியம் என்னது புரியாது. உதாரணம் வச்சுக்கோங்க, ஹரே கிருஷ்ண மகா மந்திரா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து எந்த அளவுக்கு பவரானது, அது என்ன மகிமை இருக்கு, அந்த மந்திரம் நம்மளுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு கொடுக்கும், அந்த மந்திரம் நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும், நாம சிந்தாமணினா என்ன, அது நாமத்தோட மகிமை என்ன, அது இந்த நாமத்து மூலியமாக நம்ம வந்து எப்படி பகவான் லீலைகளோட நம்ம கனெக்ட் பண்ண போறோம். இந்த நாம ஜெபம் பண்ணும் போது நம்ம எப்படி பகவான் நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு. அவர் ஜெகநாதரா வருவாரா, இல்ல ஷாம சுந்தரா வருவாரா, இல்ல நம்ம கண்ணுக்குள்ள காட்சி கொடுப்பாரா, இல்ல வெளியில ஒரு ரூபமா வருவாரா. இது எல்லாமே லேயர் பாய் இருக்கு. இதெல்லாம் நாம சிந்தாமணி தத்துவம் எல்லாம் சில பக்தியும் தாக்கூர் பேசியிருக்கிறாரு. நம்ம பிறகு ஒரு நாள் நம்ம முடிஞ்சா ஃபியூச்சர் இதெல்லாம் நம்ம பேசுவோம் நம்ம. அப்ப இந்த இவ்வளவு விஷயங்கள் உள்ள அடைக்கக்கூடிய விஷயங்கள், இவ்வளவு கண்டென்ட் இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் எப்ப தெரியும்? ஹரிகதா கேட்டாதான். எப்ப சிரவணம், எப்ப கேட்கிற பழக்கத்தை வளர்த்துக்கிறோமோ கேட்டாதான் இதெல்லாம் நமக்கு புரியும். நம்ம கேட்காம சும்மா சாண்ட ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா அந்த நாமத்து மேல மதிப்பே இருக்கா? போயா நாம பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி போயிருவாங்க. பிகாஸ் அதோட குளோரிபிகேஷன், அதோட நாமத்தோட புகழ் நம்ம கேட்கறது இல்ல. அதே போலதான் பகவான் கருணை வாய்ந்தவர். ஆனா அவரை பத்தி நீங்க கேட்கறனா எப்படி நீங்க அவரை புரிஞ்சுக்க முடியும்? உதாரணம் வச்சுக்கங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்ம உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு பாக்குறோம், இல்ல மாப்பிள்ளை பாக்குறோம்னா நம்ம என்ன பண்றோம்? மாப்பிள்ளை பத்தி பல இடத்துல விசாரிக்கிறோம். விசாரிக்கும் என்ன ஆகுது? நம்ம கேட்கிறோம்.
ஓ மாப்பிள்ளை இப்படியா, பொண்ணு இப்படியா, அவங்க என்ன பண்றாங்க. கண்டிப்பா, ஏன்னா எந்த காலம் இருந்தாலும் பொண்ணு பையன் வந்து யாரு இருந்தாலும் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் என்னதான் நம்மளுக்கு கேக்குது, அவங்க எப்படி, அவங்க என்ன மாதிரி, அப்ப அவங்களை பத்தி ஒரு இமேஜ் நம்மளுக்கு கிடைக்குது. ஓ இவங்க நல்லவங்க, ஓ இவங்க கெட்டவங்க, இவங்க கிட்ட பொண்ணு கொடுக்கலாமா மாப்பிள்ளை கொடுக்கலாமா வேணாவா, நம்மளுக்கு ஒரு இமேஜ் கிடைக்குது, ஒரு காட்சி கிடைக்குது நம்மளுக்கு. இதே போலதான் பகவானை பத்தி நம்ம டெய்லி கேட்கணும். நஷ்டா பிராதேஷு அவர்தேஷு நித்தியம் பாகவத சேவையா பாகவதம் உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நஷ்டிகி. அதாவது எப்பவுமே பகவான் கதைகளை, பாகவத கதா, சைத்தன்ய சேதாமத, கீதா, இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் பாருங்க, நம்மளுக்கு வந்து அன்னாடு கேட்க முடியலனாலும் அட்லீஸ்ட் சின்ன சின்ன வீடியோல நம்ம அனுப்பி விடுறோம். நிறைய பக்தர்கள் நிறைய வீடியோலாம் இது பண்றாங்க, புரோபாதர் பேசுறத கட் பண்ணி போறாங்க. இதெல்லாம் நம்ம கேட்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சத்சங்கத்தெல்லாம் வந்து கலந்துக்கணும். நம்ம கேட்கிற பழக்கம் இல்லைன்னா எப்படி நம்ம சம்பிரதாயத்தை பத்தி புரியும், நம்மளுடைய ஆச்சாரத்தை பத்தி புரியும். நம்ம சேவை செய்வது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம சொந்த இஷ்டத்துக்கு சேவை செய்யக்கூடாது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சேவை செய்யக்கூடாது, நம்மளோட மைண்ட் வச்சு சேவை செய்யக்கூடாது. நம்ம சேவை செய்யறது வந்து பாத்தீங்கன்னா பரம்பரா சிஸ்டம், ஆச்சாரிகள் சம்பிரதாயத்துல என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, அவங்களோட மூட் என்னது, அவங்களோட பாவம் என்னது, அவங்க எந்த மாதிரி சேவை செய்யுங்க, அந்த மூடோடு நம்ம மெர்ஜ் ஆகி அவங்களோட சேர்ந்து நம்ம சேவை செய்யணும் பகவானுக்கு. அப்பதான் நம்ம வந்து நம்மளோட சேவையை வந்து ஆச்சாரியர்கள் ஏத்துக்குவாங்க. ஓகே, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பரவாயில்ல, ஆனா சோழி இதெல்லாம் கத்துக்கணும் நம்ம. ஓகேவா? அதே போலதான் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா, இப்ப ஒரு ஸ்லோகம் பாகவத ஸ்லோகம் சொல்லப்படுது. பாகவதம் 1வது கண்டம் 4வது அத்தியாயம் 21 ஸ்லோகம். பாரத வியாபாதேசேனஹை அமானயாத்தாச்ச பிரடாசிதா. அதாவது வந்து பகவான் சொல்றாரு, சரி ஆச்சாரியர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் சொல்றாரு பாகவதத்துல என்னதுன்னா, நான் வந்து எந்த விஷயத்த நான் கேட்டனோ அதுதான் இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, எதை அவங்க கேட்கறாங்களோ அதை நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. அதே போல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்ம அடுத்தவங்க நம்ம சொல்லி கொடுக்க முடியும். முதல்ல நம்ம அடுத்தவங்க சொல்லி கொடுக்குறோமா இல்லையா ரெண்டாவது விஷயம். நம்மளுக்கு நம்ம தெரியணும். கிருஷ்ணர் யாருன்னு கேட்டா தெரியல, மகாபுரு யாருன்னு கேட்டா தெரியல, குரு பிரணாம் மந்திரா தெரியல, மகாபுரு பிரணாம் மந்திரா தெரியல, பிரசாத் மந்திரம் நம்மளுக்கு தெரியல, பிறகு வந்து நம்மளோட சம்பத தத்துவங்கள் என்ன தெரியல, நம்மளோட அச்சிந்தியா பேதா அபேத தத்துவம் எத்தனை பேருக்கு நம்மளுக்கு, ஹரே கிருஷ்ணன் உள்ளவங்க நம்மளுக்கு எத்தனை பேருக்கு நம்ம தெரியும். ஏன் இந்த தத்துவத்தை வந்து மகாபுரு நம்ம செலக்ட் பண்ணாரு. இப்ப சைத்தன்ய சேதா கிளாஸ் இருக்கிறதுனால நான் சொல்றேன், இது வேற கிளாஸ்ல நான் இது ரொம்ப பேச மாட்டேன் நான். ஏன்னா பர்டிகுலர் இந்த கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சைத்தன்ய மகாபுரு டைரக்ஷன்ல கூட, அதனால நான் இதெல்லாம் சொல்றேன் நான். அப்ப நிறைய விஷயத்த இப்ப அச்சிந்தியா பேதா ஆபே தத்துவம்னா என்னது, அப்ப ராமானுஜாச்சாரோட தத்துவங்கள் என்னது, ஏன் ராமானுஜ தத்துவத்தை எடுக்காம நம்மள மகாபுரு ஏன் பிரம்மரோட தத்துவங்களை எடுத்தாரு, அப்புறம் வந்து ஹரிநாம தத்துவம்னா என்னது, மாயா தத்துவம்னா என்னது, கிருஷ்ண தத்துவம்னா என்னது, ராதாராணி தத்துவம் என்னது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். சோ மச் விஷயங்கள் ஆச்சரியங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்மளுக்கு. இதெல்லாம் நம்ம கேட்கணும். எத்தனை பேர் நம்ம வந்து ஜெய்வ தர்ம புஸ்தகம் படிச்சிருக்கோம், பக்தி தாக்கூர் எழுதுனது. எத்தனை பேர் விஸ்வநாத் சக் தாக்கூரோடைய மாதுரி கடம்பணி புஸ்தகம் படிச்சிருக்கோம். எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சரி ரொம்ப வேணாம், உபதேச அமிர்தம் நெக்டர் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்ஷன் 11 ஸ்லோகம் தான் இருக்கும், 11 ஸ்லோகம் தான் இருக்கும். எத்தனை பேர் நம்ம வந்து படிச்சிருக்கிறோம். அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுல முதல் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சோ வேகம், மனச குரோத வேகம், ஜீவ வேகம், உதர உபஸ்ட வேகம், இந்த 6 விஷயம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அது எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணுமா, எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், இதெல்லாம் எப்போ நடக்கும், அதிகமா நம்ம கேட்கிற பழக்கத்தை வளர்க்கணும். அப்பதான் கிருஷ்ணா பக்தியில டேஸ்ட் கிடைக்கும். எத்தனை பேர் வந்து நான் வந்து யூடியூப்ல போட்டிருக்கேன் பாருங்க, பாகவதம் கிளாஸ். இப்போ ரீசனா வந்து நான் 9 ஸ்டேஜ் பக்தி, 9 வகையான 9 படிக்கிட்டு இருக்குல்ல, ஆதா சிரதா சாது சங்கா பஜன கிரியா அநாத நிவர்த்தி நிஷ்டா ருச்சி ஆசக்தி பாவா பிரேமா, இந்த 9ஐயும் நான் பேசி முடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 6 வாரம் நான் பேசியிருக்கேன். முடிஞ்சிருக்கேன். அந்த கிளாஸ்ல ஒண்ணுன்னா நீங்க கேளுங்க. அதுல அவ்வளவு விஷயங்கள் வந்து உள்ளுக்குள்ள ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கேட்கணும். அப்போதான் நம்ம கிருஷ்ண பக்தி எங்க நம்ம மிஸ்டேக் பண்றோம், எங்க நம்ம தவறு பண்றோம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சம்பிரதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2 விஷயங்கள் அதிகமா நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஒண்ணு கிளாஸ் அதிகமா கேட்கறது சிரவணம், இன்னொன்னு சாஸ்திரங்களை ஃபாலோ பண்ணும். ஓகேவா? அப்பதான் நம்ம பாத்தீங்கன்னா சம்பூர்ண வேதி, சம்பூர்ணமான பூர்ண ஞானம், கம்ப்ளீட் நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் கிடைக்காது. கம்ப்ளீட் நாலேஜ் என்ன அர்த்தம்னா,
எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து இந்த கிருஷ்ண பக்தி உங்களுக்கு கிடைக்கும். எப்படி உலகம் படைக்கப்பட்டுச்சு, ஏன் உலகம் அழியுது, ஆத்மானா என்ன, பேய்னா என்ன, பூதம்னா என்ன, நம்ம இறந்த பிறகு வாழ்க்கை இருக்கா இல்லையா, இல்ல நம்ம காண போயிருமா, சொர்க்கம் என்னது, நரகம்னா என்னது, பகவான் இந்த சொர்க்கம் நரகம் தாண்டி வேற ஒரு லோகம் இருக்கா, கடவுள் ஏன் நீங்க ஒரே ஒருத்தர் தான் சொல்றீங்க, ஒருவேளை நீங்க ஹரே கிருஷ்ணா இருக்கிறதுனால நீங்க வந்து கிருஷ்ணர் தான் வந்து தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க, மற்ற இடத்துல வந்து சிவபெருமானை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, சில இடத்துல முருகரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, சில இடத்துல அம்பாவை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்ப இதெல்லாம் சேர்த்தா யாரு முழு முதற் கடவுள், எப்படி வந்து எல்லா பாயிண்டும் எப்படி வந்து கிருஷ்ண கிட்ட ஒத்து போகுது, வாய் நீங்க கிருஷ்ணன் மட்டுமே கடவுள்னு சொல்றீங்க, மத்தவங்களை ஏன் கடவுள் சொல்ல மாட்டீங்க, சரி கிருஷ்ணர் கடவுள் சொல்றதுனால மத்தவங்க வந்து கோச்சுக்குவாங்களா, இப்ப கிருஷ்ண பக்தியில இருந்தா நம்ம எப்படி சிவபெருமானை பார்க்கணும், கிருஷ்ண பக்தியில இருந்தா எப்படி நம்ம முருகரை எப்படி பார்க்கணும், கிருஷ்ண பக்தி இருந்தா தேவரை எப்படி பார்க்கணும், இவங்க நம்ம அவமதிக்கணுமா இல்ல மரியாதை கொடுக்கணுமா, இல்லையா சில இடத்துல ஏன் அவமதிக்கிறாங்க, ஏன் நம்ம ஏன் மரியாதை கொடுக்கணும், இது எப்படி கரெக்டா புரிஞ்சுக்கிறது, அது மட்டும் இல்லாம இறப்புக்கு அப்புறம் வாழ்க்கை இருக்கா, இந்த உலகம் எப்ப அழிய போகுது, இந்த உலகம் அழியுமா அழியாதா, இல்ல 2012 அழியும்னு சொன்னாங்களே ஆனா அழியாம இத்தனை வருஷம் 2025 வந்திருக்குமே, அப்ப அந்த கருத்து என்ன பொய்யா, இது எல்லா நாலேஜும் கொம்பிட கொடுக்குறதா சம்பூர்ண ஞானம். இதான் சம்பூர்ண ஞானம். எல்லா கேள்வியும் நான் ஏன் இவ்வளவு சொன்னா, நான் வந்து கிரவுண்ட் லெவல்ல இருந்து நான் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் நிறைய, அதாவது என்னோட பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் நான் ஏதாவது சாதாரண மக்கள் இந்த ஏன் சைவம் ஆகணும்னு கேட்பாங்க, நம்ம எவ்வளவு பத்தி பேசுறோம், ஆனா பேசிக்கா ஏன் நான் சைவம் ஆகணும்னா அசைவத்துல இருந்துகிட்டே நான் வந்து பகவானை அணுக முடியாதா, அது மட்டும் இல்லாம நிறைய பேர் உதாரணம் கட்டுவாங்க, கண்ணப்ப நாயர் உதாரணம் கட்டுவாங்க, கண்ணப்ப நாயர் பண்டி அரிசி வச்சாரு சிவபெருமானுக்கு, அப்ப அவர் மட்டும் ஏத்துக்கிட்டாரு, அப்ப நான் வந்து பண்டி கோழி ஆடு மாடு சாப்பிட்டா என்னையா ஏத்துக்க மாட்டாரா, அப்படி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அப்ப இந்த கிரவுண்ட் லெவல்ல எப்படி நம்ம வந்து பிரச்சாரம் பண்ண போறோம், இந்த கிரவுண்ட் லெவல்ல உள்ள மக்களை கொண்டு வர போறோம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நம்ம டிவோட்டி புதுசா பக்தர் உருவாக்குறதோட நம்ம வந்து என்ன பண்ணிடணும்னா, அந்த சென்ட்ரல் டிவோட்டி சென்டருக்கு இருக்கணும், இந்த சென்ட்ரல் டிவோட்டி அவங்க இருக்கணும், அந்த மாதிரி தான் போயிருக்கு. நம்ம வந்து பிரச்சாரம் வந்து நம்ம கிரவுண்ட் லெவல்ல பண்ணணும், அடிமட்ட சாதாரண கட்ட பண்ணி ஓட்டுறவங்க டாக்ஸி ஓட்டுறவங்க அவங்க கிட்ட இருந்து கொண்டு வரணும். அப்ப அவங்க கிட்ட நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம், இதெல்லாம் பண்ணணும்னா முதல் நம்மளுடைய மண்டையில நம்ம மூளையில வந்து மசாலா இருக்கணும், விஷயங்கள் இருக்கணும், இன்புட் இருக்கணும், அப்போதான் நீங்க அள்ளி கொடுக்க முடியும். அவங்க நம்ம நிறைய பலம் பேசணும், அவங்க திருப்பி ஒரு கவுண்டர் கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியுன்னா, உனக்கே தெரியல நீ போய் கத்துருவாயான்னு சொல்லிடுவாங்க. அதனாலதான் சிரவணம் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நம்மளை காப்பாத்திக்கணும், நம்ம நாலேஜை வந்து ஃபுல்லா ரிசீவ் பண்ணணும். என்ன சொல்லி கொடுக்குறாங்க ஆச்சரியர்கள் வந்து பர்டிகுலர் சும்மா மேலோட்டமா, நான் எப்பவுமே என் கிளாஸ் எப்போதும் நான் சொல்லுவேன், சும்மா இந்த மேலோட்டமா இந்த வாழைப்பழத்துல நெய் தொடர மாதிரி சும்மா அப்படியே சும்மா சாதாரண கத்துக்குவோம், சாண்டரே சும்மா ஜெபம் பண்ணிக்குவோம், அப்படி இல்ல. ஹரே கிருஷ்ணா நம்மளுக்கு வந்து பாருங்க ஒரு விஷயம் டீட்டெயில கொடுக்கப்பட்டிருக்கு, நம்மளுக்கு வந்து டீட்டெயில் நம்மளுக்கு தெரியலனா அப்ப எதுக்காக வந்து தேவையில்லாமையா இவ்வளவு ஆச்சரியம், ஏன் இவ்வளவு புத்தகம் எழுதி வச்சிருக்காங்க, பக்தி சந்தர்ப்பா, பக்தி சம்பூர்ணா, பக்தி வைபவா, பக்தி ரசாமிருத சிந்து, உபதேச அமிர்தா, நிறைய புஸ்தகம் ஆச்சரியம் எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு பேசாம எல்லாத்தையும் போட்ட பிறகு சாண்ட் ஹரே கிருஷ்ணன் சொல்லிட்டு போயிருக்கலாமே. மகாபிரபு சாண்ட் ஹரே கிருஷ்ணன் பண்ணாரு. அதே சேம் டைம் அவர் வந்து அத்வைத கதாதர பண்டிட் கிட்ட அவர் வந்து கோபிநாத டெம்பிள்ல, தோத்தா கோபிநாத் டெம்பிள்ல அவர் அன்னாடிக்கு உட்காந்து பாகவதம் கேட்டாரு மகாபிரபு. ஒரு ஹரிநாமம் ஹரிநாமம் பண்ணணும், அதோட சரி சிரவணம் இருக்கணும். ஏன்னா சிரவணம் உள்ளக்குள்ள வந்தாதான் ஹரிநாமத்தோட மகிமை புரியும். மகாபுரம் ரெண்டுத்தையும் செஞ்சு காட்டினாரு. நிறைய பேர் நம்ம ஹரே கிருஷ்ணா ஹரிநாமம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஹரிநாமம் இருக்கும் போது உங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னா அந்த ஹரிநாமத்தோட மகிமை நம்மளுக்கு தெரியாது. இப்ப சாண்ட் ஹரே கிருஷ்ணா பி ஹாப்பி சொல்றோம், நம்ம சாண்ட் ஹரே கிருஷ்ணா பண்றோம், பி ஹாப்பியா இருக்கிறோமா? ஏன் அப்போ பி ஹாப்பியா இருக்கணும்னா அப்ப வந்து நம்ம எல்லாமே ஹாப்பியா இருக்கணும். ஏன் வந்து இவ்வளவு பஞ்சாயத்து, ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதான், இது கலியுகம், அது வந்து நம்ம தவிர்க்க முடியாது. ஆனா நம்ம எவ்வளவு சிரவணம் கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டொலரன்ஸ், சகிப்பு மனப்பான்மை வரும். நம்பர் 1. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹம்பிள் ஆகும். நம்பர் 2. நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மற்றவங்க மரியாதை கொடுக்கும், மற்ற நம்ம மரியாதை எதிர்பார்க்க மாட்டோம். இதுதான் மகாபிரபு சொன்னார் சிசாஷ்டாங்கத்துல 3வது ஸ்லோகம். திருநாடபி சுனி சேன கரோரிவ சைஷுனா அமானினமான தேன கீர்த்தன்யா சதா ஹரி. சுனிச்சேன சைஷ்ணுனா அமானினமான தேன, இந்த 3 விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. சுனிச்சேனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது வந்து என்னதுன்னா பகவானுக்கிட்ட நம்ம எப்படி ஹம்பிளா இருக்குது,
சைஷுனா வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து சகிப்புத்தன்மை வளர்த்துக்கிறது. ஏன்னா அமானினா மானத்தேனா மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ஆனா நம்ம வந்து மரியாதை எதிர்பார்க்க கூடாது. இந்த 3 நம்ம செய்யறோமா? ஏன் நம்ம ஏன் நம்மளுக்கு அது வராது? காரணம் என்ன ஆகுதுன்னா நம்ம சிரவணம் ரொம்ப குறைவா இருக்கு. ஒரு நிமிஷம். ஹரி கிருஷ்ணா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 3 விஷயங்கள் ரொம்ப எப்ப வந்து நம்மளுக்கு வரும்னா, நம்ம வந்து சிரவணம் இருந்தாதான் இந்த 3 விஷயம் நம்மளுக்கு வரும். ஓகேவா? அதனால சிரவணம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஒண்ணு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்துல என்ன சொல்ல போறாங்கன்னா, இன்னொரு விஷயம் இதுல ரிலிஜியஸ் ரிலேட்டட் லாட் ஹிம்செல்ஃப் பரம்பரா சிஸ்டம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரம்பரா சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் வித் பியூர் டீச்சிங்ஸ். எஸ், நம்ம ஏன் பரம்பராவோட கான்டாக்ட் பண்ணணும்னா, நம்ம பரம்பரா சிஸ்டம் ஏன் வரணும்னா அப்பதான் நமக்கு பியூரான நாலேஜ் நம்மளுக்கு வரும், பியூரான டீச்சிங்ஸ், பியூரான நாலேஜ் நமக்கு கிடைக்கும். நாட் ஈஸி டு கான்டாக்ட் வித் பியூர் ஓகே. அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பரம்பரா சிஸ்டம் ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு பியூரான நாலேஜ் நமக்கு கிடைக்காது, உண்மையான நாலேஜ் கிடைக்காது. நீ நினைச்சு பாருங்க, நம்ம கிருஷ்ணர் வந்து எஸ்பெஷலி நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு புதுசு கிடையாது. நான் வந்து ஹரிகிருஷ்ணா வந்து தான் நான் கிருஷ்ணர் தெரிஞ்சுக்கணும் கிடையாது. நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து நம்ம ஹரிகிருஷ்ணன் இருக்கிறோமோ இல்லையோ, நம்ம முருகர் பக்தரா இருக்குமோ, அம்பாள் பக்தரா இருக்குமோ, நம்ம வந்து ஜீசஸோட பக்தரா இருக்குமோ, யாரா வேணா இருக்கடா, நம்மளுக்கு கிருஷ்ணர்னா யாருன்னு தெரியும். பிகாஸ் நம்மளுக்கு அந்த பேசிக் நாலேஜ் இருக்கு, நமக்கு எல்லாருமே தெரியும். ஆனா ஏன் நம்ம பக்தர் ஆகல? ஆனா இப்ப நம்ம பக்தர் ஆயிருக்கோம். அதே போல நீ நிறைய பாத்துக்கலாம், நிறைய சோசியல் மீடியால கிருஷ்ணன் பத்தி நிறைய பத்தி போடுவாங்க, சிவபெருமான் பத்தி போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க, வீடியோலாம் அழகா செஞ்சு போடுவாங்க. ஆனா அவங்களாம் பார்த்து சில இடத்துல பக்தரா இருக்க மாட்டாங்க, அவங்கள பத்தி பேசுவாங்க. அப்ப ஏன் அவங்க பக்தர் ஆகல? எப்ப நீங்க பியோர் சம்பிரதாயத்துக்குள்ள வரீங்களோ, சம்பிரதாயத்தை ஆச்சார சொல்றதை கேட்கீங்களோ, அப்பதான் நம்ம பக்தர் ஆக முடியும். பக்தர் ஆகிறதுக்கும் பகவானை பத்தி சும்மா பக்தர் எல்லாம் பேசுறதுக்கும் ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் நிறைய இருக்கு. அது நம்ம பரம்பரா சிஸ்டம் ஃபாலோ பண்ணாதான் நம்ம பக்தர் ஆக முடியும். பரம்பரா சிஸ்டம் ஃபாலோ பண்ணா நான் பக்தர் ஆக முடியாது. சும்மா நான் வெளியில இருந்து சும்மா வந்து வேடிக்கை வேணா பார்க்கலாம். ஏங்க நான் வந்து பக்தர் ஆகணும்னா, நம்ம பகவானோட பக்தனா ஆகினாதான் நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டி கிடைக்கும். அதாவது நமக்கு அப்பதான் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். பகவான் பக்தி இல்லைன்னா நம்ம கடவுள் வந்து பக்தனா காப்பாற்ற மாட்டானா? எல்லாத்தையும் பகவான் காப்பாத்துவாரு. ஆனா பக்தனா இருக்கும்போது அவர் ஸ்பெஷல் ஒரு கேர் எடுத்துக்குவாரு. ஓகேவா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா பரம்பரா சிஸ்டம்ல இருந்து ரிசீவ் எடுத்துக்க, அதாவது எப்படி சொல்றதுன்னா, பரம்பரா சிஸ்டம்ல இருந்து வராத மந்திரம் அது வந்து அங்கீகரிக்கப்படாத மந்திரம். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? இப்ப ஒரு நம்ம மந்திரம் ரிசீவ் பண்றோம், மந்திரம் வந்து நம்ம வாங்குறோம்னா அது வந்து பரம்பரா கிட்டேந்து வாங்கினாதான் நம்ம வந்து அது வந்து அதுல பவர் இருக்கும். சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு தத்துவம், இதெல்லாம் வந்து நீ கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, இப்ப தீட்சை வந்து எதுக்காக? இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். தீட்சை எதுக்காக? வாய் வந்து வாய் இனிஷியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாய் பஸ் சொல்லுங்க, பஸ் சொல்லுங்க, நம்மளும் டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்லுங்க மத்த அமர் சொல்லுங்க. குருவின் கவச்சம் நம்மளை பாதுகாக்கும் பிரபு. குரு தீட்சை எடுத்தோம்னா தீட்சை கவசம், குருவின் பாதுகாப்பு, குருவின் பாதுகாப்பு. சரி, பாதுகாப்பு எதுக்காக தீட்சை? பாதுகாப்பு மட்டும் தானே? நம்மள எல்லா வகையிலையும் நம்மள பகவானிடம் கொண்டு செல்லும் பிரபு. வெரி குட். வேற 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 ஏதாச்சும் எதுக்காக தீட்சை? எதுக்காக? ஹரிகிருஷ்ணன் சொல்லுங்க. சரியா தவறாங்கல்ல, ஆனா வந்து குரு கிட்ட தீட்சை எடுக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து 2வது பிறவின்றாங்க.
we are in a second. ஓகே Hare Krishna. ஓகே சொல்லுங்க இந்துல Guru We are Diksha, connected. Parabrahma. இந்துல சொல்லுங்க முதல்ல சொல்லுங்க. We are connected to the Parabrahma. கனெக்டட் டு We பரம்பரை. are ஓகே connected. ஓகே மாதாஜி. சரி ஸ்னேகா சொல்லுங்க. Diksha Guru, he creates a link for you to the God. ஓகே எல்லாம் வெரி குட் மாதாஜி. எல்லாம் நம்மள வந்து கனெக்ட் பண்றாங்க, நம்மள ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் எல்லாம் சொன்னீங்க. ஓகே வெரி குட். சரி இப்ப நம்ம தீட்சை கொடுக்கும் போது அவர் நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்குறாரு? தீட்சை கொடுக்கும் போது குரு நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரு? பேரு கொடுக்கிறாரு. பேரு ஒரு கொடுக்குறாரு. பேர் கொடுக்கிறோம். வேற என்ன அடுத்து என்ன கொடுக்குறாரு? மாலை, இது சண்டிங் மாலை. சாண்டிங் மாலை கொடுக்குறாரு. அதோட சேர்த்து என்ன கொடுக்குறாரு? அடுத்து என்ன கொடுக்குறாரு? Hare Krishna Mahamantram Prabhu. எஸ் மித்ரா மாதிரி வெரி குட். ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை கொடுக்குறாரு. இப்ப என் கேள்வி வந்து என்னதுன்னா, ஹரே கிருஷ்ணா மகா மந்திரா இப்ப கொடுக்குறாருல, குரு கொடுப்பாரு இந்த மாலையை ஜெபம் பண்ணுங்க, நாளைக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சாண்டிங் பண்ண கொடுக்குறாரு. இப்ப இந்த மந்திரம் வந்து புக்ல இருக்கா இல்லையா? புக்ல அந்த மந்திரம் இருக்கு, சாஸ்திரம்லாம் இருக்கு. பேசாம அந்த மந்திரத்தை நம்ம படிச்சுட்டு நம்ம பாட்டு பண்ணிட்டு போயிடலாம? அந்த மந்திரத்தை ஏன் நம்ம இப்ப அவர்கிட்ட இருந்து வாங்கணும்? ஏன் நம்ம அந்த மந்திரம் நம்மளுக்கு தெரியாதா? வாய் இதுக்கு பதில் இது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன சொல்லுங்க மாதிரி நந்தி மாதிரி. இப்போ அவர் வந்து நம்மளோட கர்மாலாம் நம்ம எடுத்துட்டு நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்றோம்ல பிரபு. ஓகே அது வெரி குட் வெரி குட். அது நான் போல மாதிரி என் கேள்வி என்னன்னா, ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை கொடுக்குறாரு, அந்த மந்திரம் ஆல்ரெடி புக்ல இருக்கு. அது ஏன் வந்து நம்ம வந்து அவர்கிட்ட போய் வாங்கி நம்ம பெருசா புக்ல பார்த்து அந்த மந்திரத்தை பார்த்து நம்ம படிச்சுட்டு நம்ம பாட்டு இருந்துடலாமே? ஏன்னா கைட் பண்றாரு நம்மள. கைட் பண்ற வெரி குட் மாதிரி கைட் பண்ற. ஓகே இந்த லக்கமா சொல்லுங்க. Krishna Prabhu is planting the seed of devotion cells. Okay, planting a seed of the devotion. Okay, Mataji. Very good. குரு வந்துட்டு பியோர், டோட்டலி பியோர். அதனால ஓகே ஓகே எல்லாம் சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா. குரு வந்து சாட்சாத் காட். சோ அந்த மந்திரம் அவர்கிட்டே நம்ம கிடைக்கும் போது நம்ம get more blessing or something like that. ஓகே வெரி குட். எனக்கு சொல்ல தெரியல பாப்பா. இல்ல பரவாயில்ல, நல்லா எல்லாம் நல்லா ட்ரை பண்ணேன். வெரி குட். ஓகே எல்லாம் சொன்னது கரெக்ட் தான். ஓகே அது நான் ஒரு ஓவரோட சொல்றேன் பாருங்க. இப்ப ஹரே கிருஷ்ண மகா மந்திரா இது புதுசு இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மந்திரம் அங்க இருக்கு, ஆல்ரெடி மந்திரம் இருக்கு. ஆனா அந்த மந்திரத்தை ஏன் வந்து நம்ம வந்து குரு கிட்டே இருந்து நம்ம வந்து தீட்சா வாங்குறோம்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் முதல் ரீசன் என்னன்னா, மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மண்ணா வந்து மனம் மனசை வந்து கண்ட்ரோல் பண்றதுதான் மந்திரா. மண் இது மந்திரானா மனசை கண்ட்ரோல் பண்றதுதான் மந்திரம். இப்ப ஹரே கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் மகா மந்திரா. மகா மந்திரத்தை அப்ப நம்ம வந்து ரிசீவ் பண்ணும் போது சொந்தமா புக்ல இருந்து படிச்சுட்டே நம்ம செஞ்சுக்கலாம். ஆனா அந்த சும்மா நம்ம வந்து என்ன சொல்றது, இப்ப சாண்டிங் நம்ம நார்மலா பண்றோம், ஓகே வெரி குட், அது வந்து பெனிஃபிட் தான் கொடுக்கும். ஆனா நம்ம ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குரு கிட்டே அந்த மந்திரத்தை நம்ம வாங்கும் போது அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த கனெக்ஷன் கொடுக்கும். நம்மளுக்கு வந்து பகவான் கிட்ட கனெக்ஷன் கொடுக்கும். இப்ப குரு எடுக்காம நம்ம வந்து மந்திரம் சொல்ற தவறா பிரபு? ஆனா தவறு இல்லை, அதுவும் பண்ணலாம், அதுவும் நம்மள மனசை பியூர் படுத்தும். ஆனால் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்தி சீட், பக்தி விதை வந்து எப்ப கிடைக்கும்னா குரு நம்மளை அக்செப்ட் பண்ணும் போது நம்மளுக்கு அந்த பக்தி சீட் கிடைக்கும். எப்படி? அந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் மூலியமாக அவர் சொல்றால, இன்னிலேருந்து நீ சாண்டிங் பண்ணு, மாலை பண்ணு, இந்த இன்னிலேருந்து நீ வந்து 4 பிரின்சிபல் ஃபாலோ பண்ணு அவர் சொல்லும் போது மந்திரத்தை கொடுக்குறாரு பாத்தீங்களா? அந்த ஜவமாலை கொடுக்குறாரு. ஜவமாலை வந்து வெறும் ஜவமாலை இல்ல, ஜவமாலையோட சேர்த்து உங்களுக்கு மந்திரத்தை கொடுக்குறாரு. அந்த மந்திரத்தை கொடுக்கும் போது அதுலயும் சேர்த்து உங்களுக்கு சீட் கொடுக்குறாரு, பக்தி விதையை நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதனால சொல்றாரு, அந்த மந்திரத்தை வந்து நீ அந்த பக்தி விதை கொடுத்துட்டு அந்த விதைக்கு தண்ணி வாட்டர் வந்து என்ன எந்த வாட்டர்னா ஹரே கிருஷ்ண மகா மந்திரம். நம்ம அன்னாடிக்கு நம்ம சாண்டிங் பண்ணோம்னா தென் அந்த மந்திரம் வந்து அந்த செடி வந்து வளர்ந்து மேல வரும். அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரியல் ஆன்சர். அதாவது நம்மள வந்து அந்த மந்திரம் வந்து அங்க இருக்கு, ஆனா அது குரு கிட்ட வாங்கும் போது அது வந்து பவர், அது நம்மளுக்கு அந்த கனெக்ஷன் கொடுக்கும், பகவான் கிட்ட கனெக்ஷன் கொடுக்கும். அப்பதான் அவரு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணும் போது நம்ம பகவானை பார்க்க முடியும். அந்த மந்திரம் வந்து நம்மளுக்கு வந்து பதியம் இருக்கு. உதாரணம் வச்சுங்களேன், இப்ப வந்து பிசியோதெரபி புக் எல்லாம் இருக்கு வச்சுக்கோங்க, நிறைய பிசியோதெரபி புக், மெடிக்கல் புக் எல்லாம் இருக்கு. ஒருத்தவங்க வீட்டுல இருந்து அந்த புக்கை படிச்சுட்டு ஸ்டெத்தோஸ்கோப் போட்டுக்கிறாங்க. ஒண்ணுத்தவங்க அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க,
அவங்க வந்து அந்த மெடிக்கல் காலேஜ்ல போய் படிச்சு அவங்க ஸ்டெத்தஸ்கோப் போயிட்டு போட்டு வருவாங்க. நம்ம யாருக்கிட்ட போய் நம்ம போய் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் பார்ப்போம்? அந்த காலேஜ்ல அந்த அந்த மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு வந்தவங்க கிட்ட இருந்தா நம்ம போயிட்டு நம்ம அவங்கள நம்ம ஒத்தரைஸ் டாக்டரை நம்ம எடுத்துக்குவோம். இந்த வீட்டுல இருந்து புக்கு படிச்சுட்டு எடுத்தவங்கள நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஈவன் நம்ம புக்கு படிச்சு நாலேஜ் இருந்தாலும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். பிகாஸ் இவங்க ஒத்தரைஸ், இவங்க அன்ஒத்தரைஸ். ஓகேவா? அதே போல நம்ம பகவான் கிட்ட இந்த மந்திரம் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரையிலேருந்து மந்திரம் வாங்கணும். நம்ம வந்து அங்கீகரிக்கப்படாத வேறவங்க கிட்ட இருந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி இருக்கு பாத்தீங்களா, அவங்க வந்து பரம்பரா சிஸ்டம்ல இருந்து வரலன்னா நல்லா ஞாபகம். எந்த ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி பரம்பரா சிஸ்டம்ல வரலையோ அவங்க கிட்ட இருந்து மந்திரம் வாங்கும் போது அது வந்து அங்கீகரிக்கப்படாத மந்திரம். அது என்ன மந்திரம் வந்தாலும் அது அங்கீகரிக்கப்படாதது. அதுதான் பரம்பரா சிஸ்டம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹரே கிருஷ்ணா மந்திரம் வந்து இப்ப நம்மளுக்கு வந்து நம்ம பரம்பரா நம்ம புரோபாதம் நம்மளுக்கு எல்லாரும் கொடுத்துருக்காரு. அதனால நம்ம எல்லாரும் சான் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் அட்வான்ஸா ஆகணும்னா நம்ம குருவை நம்ம எடுத்துக்கணும். ஆனா நம்ம குரு எடுக்கல, நான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சான் பண்றேன்னா அப்ப அது பெனிஃபிட் ஆகாதுன்னா பெனிஃபிட் ஆகும் 100%. ஏன்னா பரம்பரா சிஸ்டம் நம்ம கொடுத்துட்டாரு. புரோபாதம் நம்மளுக்கு அள்ளி கொடுத்தாரு. நம்மளுக்கு அந்த சாண்டிங் பண்ணி நமக்கு எல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும். எல்லாமே நம்ம மனசு எல்லாம் ஹார்ட் எல்லாம் பியூர் ஆகும். ஆனா நம்ம ஒன்னும் கிருஷ்ண பக்திக்குள்ள உள்ளுக்குள்ள டீபா வரணும்னா நம்ம கண்டிப்பா குரு அக்செப்ட் பண்ணணும். குரு அக்செப்ட் பண்ணாம நான் இப்படியே நான் போயிடும்னா அது முடியாது. ஆனா நான் எப்படி அது என்ன பண்ணுன்னு தெரியலையே பிரபு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்ம எப்பவுமே நித்யானந்த பிரபு கிட்ட பிரேயர் பண்ணணும், பிரார்த்தனை பண்ணணும். நித்யானந்த பிரபு எனக்கு வந்து உங்க கருணை கொடுங்க, நான் வந்து குருவை எப்படாச்சும் நான் அணுகணும், எனக்கு குரு வேணும், எனக்கு எப்படாச்சும் அரேஞ்ச் பண்ணுங்க, எனக்கு ஏதாச்சும் உனக்கு வாய்ப்பு கொடுங்க, நான் வந்து எனக்கு குரு வேணும்னு நான் ப்ரே பண்ணும்போது தென் நித்யானந்த பிரபு பலராம் இஸ் த ஆதி குரு. அவர் வந்து ஆல் அரேஞ்ச்மெண்ட் அவர் பண்ணுவார். அவர் இல்லைன்னா நம்ம வந்து கிருஷ்ண பக்தியில வந்து ரொம்ப கஷ்டம். ஓகேவா? நம்ம குரு எடுக்கிறோமோ எடுக்கலையோ அன்னாடிக்கும் சாண்டிங் ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல சாண்டிங் பண்ணிட்டு இப்படியே போயிடலான்னு இல்லை, முடிஞ்சிடும் குரு எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இந்த பரம்பரா சிஸ்டம்ல நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? அடுத்து முக்கியமா இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பரம்பரா பிரபு ஹரே கிருஷ்ணா இந்த டிஜே டைம்ல இப்ப பேருன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க பிரபு. அது நான் முடிச்சிடறேன். கொஸ்டின் பின்னால வரலாம். சரி கொஸ்டின் பின்னால வரலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பரம்பரா சிஸ்டம்ல நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராசஸ் நிறைய நடக்கும். நம்மளோட பக்தி வந்து சடன்னு நம்ம முன்னேற்ற வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நான் பரம்பரா சிஸ்டம்ல நான் வந்து குரு பரம்பரை வந்துட்டேன், குரு எடுத்துட்டேன், நான் இப்ப என்ன ஆட்டம் வேணா போடலாம் அப்படின்னு கிடையாது. அது என்ன ஆட்டம் போடணும் அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் நம்மளுக்கு இருக்கு. அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம எத்தனையோ பிறவிகள் வந்து எங்கெங்கயோ பேய் பூதமாலாம் பிறந்து நம்ம இது சிவபுரம் சொல்றாங்களே, புல்லாகி புழுவாகி பூடாகி பல்விரகமாகி பாம்பாகி பேயாகி பல அசுரராகி எல்லா சங்கமுத்து நான் பிறந்தேன்னு சொல்றாங்கல்ல. சோ மச் பர்த் நம்ம வந்து பிறந்துட்டோம். நம்ம சோ மச் பிறவிகள் நம்ம பிறந்து தென் இப்பதான் நம்ம இந்த பரம்பரா சிஸ்டம் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்ப இந்த பரம்பரா சிஸ்டம்ல கனெக்ட் பண்ற வாய்ப்பு நம்மளுக்கு இந்த பீரியட் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த வாய்ப்பை கிடைச்சி நம்ம வந்து என்ன பண்ணுறது, நம்ம திருப்பி அந்த நான்சென்ஸ் திங்ஸ் நம்ம செய்யக்கூடாது. ஓகேவா? அதனாலதான் நீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தென் எப்ப நம்ம இந்த ஹார்ட் இந்த மனசு தூய்மையா ஆகணும்னா நம்ம ஆச்சாரியர்கள் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோ மச் மெட்டல் டிசையர். இந்த மெட்டல் டிசையர் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம அதெல்லாம் நம்ம விடணும். அது எப்ப நம்ம விட முடியும்? நம்ம இந்த குரு பரம்பராவுடைய கருணை நம்மளுக்கு இருக்கணும். குரு பரம்பராவோட கருணை இல்லைன்னா, ஆச்சாரிய கருணை இல்லைன்னா நம்ம மெட்டல் டிசையர் நம்ம விட முடியாது. ஓகேவா? அதே போல பாத்தீங்கன்னா மெட்டல் டிசையர் விடாத வரைக்கும் நம்ம கிருஷ்ண பக்தியில நம்ம அட்வான்ஸ் ஆக முடியாது. மெட்டல் டிசையர் அது பாத்தீங்கன்னா ஒரு உடம்புல புண்ணு மாதிரி, அதாவது ஈச்சிங் பண்ண சொரிய நல்லா அழகா இருக்கும். ஆனா ஈச்சிங் பண்ணி முடிஞ்சோடனே பாத்துட்டீங்கன்னா தென் அப்பதான் அது நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கும். சோ மச் என்ஜாய்மெண்ட், சோ மச் டேஞ்சரஸ். அதாவது பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சுன்னா இந்த ஃப்ராக் பாத்தீங்கன்னா இந்த தவக்கெல்லாம் கத்தும், குரக் கத்தும். அதை கத்துற சவுண்டை கேட்டு பாத்தீங்கன்னா பாம்பு அங்க போய் சாப்பிடும். இது உபயோக சம்பிரதாயத்துல புரோபாத பர்பட்ல பொருள் இல்லை இந்த உதாரணம் கொடுத்திருப்பாரு. அப்ப ஃப்ராக்கோட சவுண்ட் பாத்தீங்கன்னா அங்க ஸ்னேக் போகும். அதாவது தவளையோட சவுண்ட் பார்த்தோம்னா ஸ்னேக் போகும். அங்க போய் ஸ்னேக் போனோம்னா பாம்பு போன என்ன பண்ணும், அந்த தவளை சாப்பிடும். அதே போல சோ மச் என்ஜாய்மெண்ட் பண்ண இந்த ஸ்னேக் மாதிரி நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். இப்ப தவக்கல் எப்படி சத்தம் போடுதோ அதை பார்த்து எப்படி பாம்பு போதோ அதே போல
இந்த நம்ம சோ மச் என்ஜாய்மெண்ட் ஓட 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 நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து சஃபரிங், உலகத்தோட தொல்லைகள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். சோ மச் டேஞ்சரஸ். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் வந்து கூடாது. நீங்க இங்க என்ஜாய் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா எப்ப நம்ம பகவான் லோகத்துக்கு போக முடியும்? இங்க என்ஜாய் பண்றோம், இங்க அட்டாச், சோ மச் அட்டாச்மெண்ட். என்ஜாய் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா அட்டாச்மெண்ட் வந்துடும், பற்றுதல் வந்துடும். அவ எப்படி நம்ம பகவான் லோகத்துக்கு போறது? பகவான் லோகத்துக்கு போனா அதாவது ஒரு நல்ல வேர்ட்ஸ் இருக்கு, பக்தா, நிஷ்கபடா பக்தா, நிஷ்கபடா பக்தா. கபடானா வந்து பாத்தீங்கன்னா குர்கட்னஸ், கபடம் சொல்லுவாங்க, குர்கட்னஸ். நிஷ்கபடா பக்தானா வந்து பாத்தீங்கன்னா கபடம் இல்லாத பக்தர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது எப்ப ஆக முடியும்? சோ மச் என்ஜாய்மெண்ட், சோ மச் அட்டாச்மெண்ட் இது இருக்க இருக்க தேன் நம்ம வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வந்து கபடா பக்தா தான் இருக்க முடியும். நிஷ்கபடா பக்தா எப்ப ஆகுது? நம்ம வந்து சொல்லி ஆச்சாரிய பரம்பரா சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். அவங்க எந்த மாதிரியான வந்து மூட்ல வந்து சேவை செஞ்சிருக்காங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சாண்டிங் எந்த அளவுக்கு சீரியஸா செஞ்சாங்க அந்த மாதிரி நம்ம சீரியஸா பண்ணணும். நம்ம வந்து கையை வச்சா சாண்டிங்ல ஐயோ பண்ணமே தெரியல, அதுக்கிட்ட முடிஞ்சு பிறகு அந்த மாதிரிலாம் நினைக்குது. அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம பரம சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். வந்து நிமிஷம் வரும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பரம்பரை சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணணும். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தென் லாஸ்டா வந்து கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா நித்தியம் பாகவத சேவை, லிசனிங் ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லிசனிங் ப்ராசஸ் இல்லாம, சிரவணம் இல்லாம கிருஷ்ண பக்தியில நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வர முடியாது. அதனாலதான் நம்ம ஆச்சாரியர்கள், வைஷ்ணவர்கள், இப்ப கரண்ட்ல இப்ப இந்த காலத்துல இருக்கக்கூடிய மகாராஜ்லாம் என்ன சொல்றாங்களோ நம்ம அவங்க பேச்சை கேட்கணும் நம்ம. ஓகேவா? கன்க்ளூஷன் வந்து என்னதுன்னா இங்க வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியா, சேவாஸ் தாக்கூர், கதாதர பண்டிட் இவங்க எல்லாருக்கும் வந்து நமஸ்காரம் பண்றாரு, மகாபிரபு நமஸ்காரம் பண்றாரு. பிகாஸ் அவர் வந்து சச்ச பியோர் டிவோட்டி கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி. ஆனா இருந்தாலும் அவர் வந்து எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்றாரு. ஓகேவா? இப்ப வந்து பாருங்க, அவர் வந்து கதைக்குள்ளலாம் ஒன்றும் போகல. இப்ப நமஸ்காரம் இப்ப வந்து அவர் வந்து நமஸ்காரம் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்குதான் இவ்வளவு பெரிய கிளாஸ் ஓடுது. இந்த மொத்த அத்தியாயமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நமஸ்காரம் தான். எல்லாருக்கும் அவர் மரியாதை கொடுப்பாரு. பாத்தீங்கன்னா ஒரு அத்தியாயம் ஃபுல்லாவே அவர் நமஸ்காரத்துக்கு வச்சிருக்கிறாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவங்களோட கருணையை கேட்கிறாரு. ஓகேவா? ஏன்னா அந்த கருணையோட நான் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நான் சொல்லணும், மகாபிரபு பத்தி சொல்லணும்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா மகாபிரபுவோடைய அடிச்சுவட்டை ஃபுட் சேவை ஃபாலோ பண்ணணும். மகாபிரபுவோட பக்தர்களுக்கு நான் ஒரு பேர் சொல்லியிருந்தேன். என்ன பேரு? யார் சொல்ல முடியும்? ஸ்டார்டிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தேன். மகாபிரபு ஃபாலோ பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு பேர் சொல்லியிருந்தேன். என்னது அது? கௌரப்பிரிய ஜனா. எஸ், வெரி குட் மாதாஜி. கௌரப்பிரிய ஜனா மகாபிரபுடைய சச்ச பியோர் டிவோட்டி. மகாபிரபுவோட நம்ம கலியுகத்துல நம்ம கிருஷ்ணரை வந்து வழிபடலாம். ஆனா கிருஷ்ணரை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. பிகாஸ் அவர் லீலா புருஷோத்தமா. நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது சைத்தன்யா மகாபிரபு. சைத்தன்யா மகாபிரபு தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். சைத்தன்ய மகாபிரபு இஸ் த பிரேம புருஷோத்தமா. சைத்தன்ய மகாபிரபு ஃபாலோ பண்ணும். சைத்தன்ய மகாபிரபு எப்படி வந்து ஒரு விஷயம் டீல் பண்ணாரு, எப்படி வந்து ஒரு விஷயம் ஹேண்டில் பண்ணாரு, இது எல்லாமே நம்ம மகாபிரபு மூலியமா தான் நம்ம வந்து கத்துக்கணும். மகாபிரபுடைய கருணை இல்லைன்னா நம்ம வந்து கிருஷ்ண சம்பிரதாயத்துல நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது. மகாபிரபுடைய பக்தர்களுடைய அடிச்சோட பின்பற்றணும். அதான் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அதை ஃபாலோ பண்றாரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय चैतन्य चरितामृता की जय, जय श्रील प्रभुपाद महाराज की जय, जय श्री राधा माधवा की जय, राधा गोपाल जी की जय, गौरंग महाप्रभु गौर हरि की जय, कृष्णदास कविराज गोस्वामी की जय, चैतन्य चरितामृता की ताई गौर பிரமணந்தே. ஹரி ஹரி ஓ. எஸ், கேள்விகள் கேட்கலாம்.